என்கிட்ட ஒரு பேஷண்ட் வர்றாங்க, ஒரு 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு பாட்டின்னு சொல்லக்கூடாது, கோவம் வந்துடும் நிறைய பேருக்கு. ஆனால் அவர் கூட வந்து ஒரு 30 வயசு கூப்பிட்டு வந்தாங்க. நான் 2 பேரையும் உட்கார வச்சுட்டு, சொல்லுங்கம்மா என்ன செய்யுது உங்களுக்கு? எனக்கு என்னப்பா செய்யுது, நான் நல்லா தான் இருக்கேன். என் பக்கத்தில் இருக்கிற இவனுக்கு தான் பிபின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து இப்போ எது நகைச்சுவையாக இருந்தாலும் அதுதான் இப்போ இதுவாக ரியாலிட்டியாக இருந்தான். இன்னொன்று வந்து இந்த காலத்து ஜென்ரேஷன் வந்து மூளை சலவை செய்யப்பட்ட ஒரு ஜென்ரேஷன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்கல்ல, இவங்க தான் ரியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ எதை எடுத்தாலும் அவங்க திருப்திக்கே செய்கிறதில்ல, அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும்னே செஞ்சுட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு காலையில் எடுத்து இதை பார்த்தோம்னா, ஸ்டேட்டஸை பார்த்தோம்னா, நிறைய பேர் நான் இன்னைக்கு 6000 ஸ்டெப்ஸ் பண்ணிட்டேன், 7000 ஸ்டெப்ஸ் பண்ணிட்டேன், நான் நடந்தேன், நான் ஓடுனேன். அப்படி எதுக்கு? நீ ஓடினா ஓடிட்டு போ, நடந்தீங்கன்னா நட. எதுக்கு இப்போ ஸ்டேட்டஸ்? எங்கள் தாத்தா வந்து ராமநாதபுரத்துலேருந்து பரமக்குடிக்கு காலையில் வேலைக்கு போவார், சாயந்தரம் திரும்பி வருவார். 1,00,000 ஸ்டெப்ஸு. அவரெல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சாருன்னா அவருக்கு 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. 95 வயசு வந்து சாகும் பொழுது சொல்லக்கூடாது, இறக்கும் பொழுது கண்தானம் செஞ்சுட்டு இறந்தார். இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல 9 வயசுல கண்ணாடி போட்டுறோம், 9 நாள்ல கண்ணாடி போட்டுறோம். பக்கத்துல இருக்கிறது வீட்டுக்காரம்மாவா இல்லையாங்கிறத தெரிய மாட்டேங்குது நம்ம கண்ணு. ஸோ அந்த மாதிரி ஆகி போச்சு நம்ம கண்ணு. இதை தானமா கொடுத்து என்ன ஆக போகுதுன்றது தெரியல. சார், 3வது வந்து 4 பாயிண்ட் மேடம், சாரி சார். யூஸ்வலாக அப்பா அம்மா எல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாம் எங்கள் அப்பா அம்மா 5 மணிக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எங்களோட குடும்ப சூழ்நிலைகள் பேசிக்கிறோம், சந்தோஷமா இருப்போம், சாப்பிடுவோம், இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் 5 மணிக்கு தான் இவங்களே வேலைக்கே போகிறாங்க. கேட்டால் அமெரிக்காவில் உள்ளவங்களுக்காக இவங்க வேலைக்கு போகிறாங்க. ஸோ 5 மணிக்கு அதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்து வேலைக்கு போவாங்க, காலையில் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போவாங்க, அப்பா அம்மா வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இப்படியாக மாறிவிட்டது. அந்த கடைசியாக வந்து ஃபுட்டு, கண்டிப்பாக நிறைய பேர் இங்கே பாயிண்ட் தள்ளி வச்சுருப்பீங்க ஃபுட்டை பற்றி. ஆனால் ஐயோ இந்த ஃபுட்டோட இது தாங்க முடியல. இது பாரம்பரியம்ங்கிறதெல்லாம் மறந்து போச்சுங்க சார். இப்போ ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு ஹோட்டல் இருக்கும், 4 வழிபாட்டு தலங்கள், மற்றதெல்லாம் வீடு. இப்படி இருக்காது. இப்போ நீங்கள் எங்கள் ஊருக்கு போய் இப்போ பார்க்குறேன், எங்கள் ஊரில் தெருவில் பார்த்தீங்கன்னா, எங்கள் தெருவிலே இப்போ ஒரு 15-20 வீடு தான் இருக்கும், அதுக்கு 4 ஹோட்டல் இருக்குது. அந்த காலத்தில் ராமேஸ்வரம் போகிறதுக்கு எங்கள் ஹோட்டலில், எங்கள் ஊரில் ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருப்பார், ரொம்ப நொடிச்சு போயிருப்பார். சார், ராமேஸ்வரத்துக்கு ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை தான் வர்றாங்க, அவங்க தான் சாப்பிடுவாங்க. 2வது, நான் எங்கள் ஊரில் ஹோட்டலுக்கு போய் நான் ஒரு தூக்குவாளியோட நிற்கிறேன், சாம்பார் வாங்க அப்படின்னா, என்னப்பா வீட்டில் உடம்பு சரியில்லையா அம்மாவுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. சனி ஞாயிறுனா யாராவது வீட்டில் பார்க்க முடியுமா? ஆக்சுவலாக திருட போகிறவங்க எல்லாம் இப்போ நைட்டுக்கெல்லாம் போகிறதில்ல, தூங்குனதுக்கு அப்புறம் சனி ஞாயிறுக்கே போயிடுறாங்க அப்போலாம் வீட்டுக்கு போயிட்டு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. கடைசி ஒரே ஒரு பாயிண்ட்டு, அதாவது இன்னொன்று வந்து எப்பவுமே நம்மளை வந்து ஒரு எட்ஜில் ஒரு பரபரப்புலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சமூகம். கரெக்ட் தானே? ஃபாஸ்ட் காலையில் எந்திரிச்சு போட்டோம்னா சுப்ரபாதம்னு போடும் போதே கீழே பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு வந்துட்டு, அங்கே சுப்ரபாதம் ஓடும், கீழே வந்து பிரேக்கிங் நியூஸ். அது இப்போ வேற புயல் வேற வரப்போகுது. இப்போ நம்ம அக்டோபர் மாதம், அதுக்கு என்னென்ன அட்ராசிட்டி பண்ண போகிறாங்களோ அந்த கோயிலுக்கு டிவியில் ஒரே பயங்கரமாக இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் டென்ஷன்னா ஒரே ஒரு டெலகிராம் வந்தால் தான் டென்ஷன், மற்ற எதுக்குமே நம்ம டென்ஷன் ஆக மாட்டோம். பாம்பன் பாலத்தில் புயல் அடிச்சு எத்தனை ட்ரெயின் கூட போச்சு, அதை கூட தூர்தர்ஷன்ல கடைசி நியூஸாக தான் சொன்னாங்க, பாம்பன் பாலத்தில் ஒரு புயல் அடிச்சு வணக்கம் அப்படின்னு போயிடுவோம். ஸோ அதே மாதிரி ஸோ அந்த காலத்தில் ஆலம் மரம் மாதிரி இருந்தது. புயல், இடி, மழை எல்லாத்தையும் தாங்கின ஜென்ரேஷன் வந்து மூத்த ஜென்ரேஷன். இந்த காலம் மாதிரி ஒரு சில தென்றலுக்கே ஒரு தலை சாயிறது இந்த ஜென்ரேஷன். அந்த காலத்துல வாழை இலையை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தது அந்த ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன் ரச சாதத்தை போர்க்ல எடுத்து சாப்பிடுறது இந்த ஜெனரேஷன். தேங்க்யூ சார். இதயமாகிய என் முதல் துடிப்பை கண்டதும் உயிர் என்றாய் கருவறையில். இதயமாகிய என் முதல் துடிப்பை கண்டதும் உயிர் என்றாய் கருவறையில். இதயமாகிய என் இறுதி துடிப்பை கண்டதும் உயிரற்றவன் என்றாய் மண்ணறையில். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட போராட்டம்தான் உனக்கும் இதயமாகிய எனக்கும். இந்த இதயத்தை காப்போம் என்ற சிந்தனையுடன் உடல் நலனை
சிறப்பாக காப்பாற்றுகிறவர்கள் இளம் தலைமுறையா மூத்த தலைமுறையா என்ற சிறப்பு பட்டிமன்றத்தில் சிரிப்புடனும் சிந்தனை